Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்கிற n numbers வந்து அது வந்து largest n numbers or smallest n numbers அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ n numbers அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு லிமிட் கொடுத்துருவோம். சோ அந்த லிமிட்டை கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் இப்போ ஒரு லிஸ்ட் வந்து 10 வேல்யூஸ் இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு 3 அப்படிங்கிற லிமிட் கொடுத்துருக்கேன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற 3 biggest numbers நம்மளுக்கு வந்து எடுக்கலாம். அதே மாதிரி smallest numberங்கிறப்போ 3 லீஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டருக்குள்ள போய்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து 10ல இருந்து 100 வரைக்கும் 10, 20, 30 அப்படி வந்து அப் டு 100 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அதே மினிமம் வேல்யூ வேணும்னா நம்ம வந்து மின் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம டாப் 3 பிக்கஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து 80, 90, 100. ஸோ அந்த 3 வேல்யூஸ் நமக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ் எனக்கு வேணும், இல்லாட்டினா 5 பிக்கஸ்ட் நம்பர்ஸ் எனக்கு வேணும், இல்லை 5 லீஸ்ட் நம்பர்ஸ் எனக்கு வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த மின் மேக்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தான்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி நான் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் heapq அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கேஜ்ல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா n smallest n biggest அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த 2 ஃபங்க்ஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. heapq டாட் n biggest n largest அப்படிங்கிறதுக்கு இன்புட்டா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு லிமிட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் வந்து 3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுல இருந்து உங்களுக்கு அந்த லிமிட் அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இட்ரபிள் வேல்யூஸை நீங்க கொடுக்கணும். இதுல வந்து நீங்க வந்து ஒரு 10, 20 அப்படிலாம் கொடுக்க கூடாது. ஒரு லிஸ்ட் இல்லைன்னா ஒரு செட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்புட் தான் நீங்க வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து என்ன கொடுத்துட்டேன்னா ஏ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு 100, 90, 80 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா n லார்ஜஸ்ட்க்கு பதிலாக n smallest அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ n smallest நான் சொல்லி கொடுக்கும்போது 10, 20, 30 அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்டா வந்துருக்குது. ஸோ இதில் வந்து 3 மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணும் 5 அப்படின்னா 5 கொடுத்தனா எனக்கு வந்து 5 வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆர் ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ஸில் இருக்கிற லீஸ்ட் வேல்யூஸாக இருந்தாலும் சரி இல்லைனா பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த heapq அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் இருக்கிற n largest and n smallest அப்படிங்கிறது 2 ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.